கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியமும் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். நாம் ஜெபிப்போம். நன்றி தேவனே, நன்றி தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி. தேவநாமத்தை உயர்த்தும், தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் ஏற்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இந்த திருவிருந்தின் நாளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்கு ஒவ்வொரும் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க. உடைய வார்த்தை எங்களை கழுவட்டும், உடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். உடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குங்க. உடைய வார்த்தையை அனுப்பி அன்று பலன் தந்து வழி நடத்துங்க. உடைய வார்த்தை அனுப்பி எதிர்காலத்துக்குரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் எண்ணங்களையும் உணர்த்தி வழிகளை காண்பித்து தீர்மானத்தையும் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஆண்டவரே ஆற்றலை தந்து வழி நடத்துங்க. தேவனுடைய நோக்கமும் திட்டமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொன்றையும் செயல்படுத்த உதவி செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த யாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் தொடர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க ஒருக்கும் கிருபை பலன் தந்து ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் அன்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், நோய்கள், அன்று சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை, அன்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை விடுவித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழிநடத்தட்டும். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. இன்னும் உம்மை துதிக்க முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை பலன் தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம யாரும் உட்காரலாம். சாட்சி சொல்ல ஆயத்தமாக வந்திருப்போம். உங்களுடைய சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை, ஒரு மாதமாகவே எனக்கு தூக்கமே இல்லை. நைட்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்தது. நான் இந்த இடத்துல நிற்கிறதே ஏசப்பாக்கு தான் நன்றி. நைட்டு தூக்கம் இல்லாமல் தலைவலி, பயங்கர தலைவலி. 3 மணி கூட நான் தூங்கவே இல்லை. 4 மணி தான் நான் தூங்கினேனே. திடீர்னு தலைவலி, அப்போதுலேருந்து தலைவலி தலைவலி தலைவலி. ஏசப்பா, நான் ஒரு நாள் கூட ஆராதனைக்கு சீக்கிரமாக கலந்துக்கிட்டே இல்லை. இன்றைக்கி நான் ஏசப்பா, நான் இந்த ஆராதனையில் கடந்து எனக்கு நீ விடுதலை கொடுப்பான்னு சொல்லிட்டு வரும்போது சொன்னார், உன்னை அனுப்பது நான் அல்ல, நீ இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னார். ஏசப்பா, இந்த வார்த்தை எப்போ பார்த்தாலும் எனக்கு சொல்லுவார். நான் தான் அதை இது பண்ணாமல், அப்பா நான் போகிறேன், நான் வரும்போது பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்து தான்ப்பா நான் வரணும்னு சொன்னேன். 2 பாட்டில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த லாஸ்ட்டில் இந்த பாட்டு பாடினால எங்கோ நான் பிறந்தேன், அந்த பாட்டு வரும்போது எனக்கு பரிபூர்ணமாக சுகம் கொடுத்து என் ஆண்டவர் இந்த இடத்துல உயிரோடு நிற்க வச்ச கிருபைக்காக நன்றி. கர்த்தருக்கு என்றென்று கொடுத்து. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நம்ம கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு சாட்சி என்னன்னு கேட்டால், நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு சாட்சி. ஆமென். இன்னொரு ஒரு சாட்சி கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எண்ணி இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் முத வரும்போது என் பையனுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். என் பையனை ஜெபிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு அதுக்கு தான் வந்தேன். அவனால் ரொம்ப துக்கப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவனை இந்த இடத்துல வந்து நான் அவனுக்காக யாருமே ஜெபிக்க மாட்டேன்னாங்க. அவன் பையனுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை விரட்டினாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் கூட அவனை வந்து ஒரு இதுவாக பார்க்க, பிள்ளையாக பார்க்கல, அவனை ஒரு தொல்லையாக தான் பார்த்தாங்க அந்த இடத்துல. அவனை கர்த்தர் அந்த இடத்துல கூட ரொம்ப அவமானப்பட்டு நான் நிற்கும்போது நான் யாருமே போய் அண்டலை. நான் கர்த்தரை மட்டும்தான் நான் நம்பினேன். இந்த இடத்துல வந்து என் பையனுக்காக ஜெபிக்க சொன்னாக்கா ஜெபிச்சாங்க. எனக்கு என் பையன் 10ல் பாஸ் பண்ணனான், +2 பாஸ் பண்ணான். கர்த்தர் கிருபையால் ஒவ்வொன்றுலேயும் கர்த்தர் அவனை வந்து ஒரு அட்டமிட்டோ ஒரு அரியரோ வைக்காத அளவுக்கு கர்த்தர் அவனை நடத்தினார். கர்த்தர் எந்த இடத்துலையும் அவன், நான் கேட்பேன், ஏன்டா நீ இப்படி இருக்கிற, உன்னை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்களாடான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவான், ஏம்மா அவங்கவுங்க பேசினா பேசிட்டு போகிறாங்கம்மா, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல அப்படிமா. தெரிஞ்சாலும் நீ இப்படி இருக்கிறதுனால உன்னை யாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்களாடா, எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்கடா அப்படிமா. அவன் சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணிடா, ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு, நான் ஜெபிப்பேன், எனக்கு தேவைப்படும் போது நான் ஆண்டவரை ஜெபிப்பேன், அப்போ தேவைப்படும் போது மட்டும்தான் ஜெயிப்பேன். ஆமாம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துலையும் அவன் வந்து என்னை வந்து ஒரு இதுவாக பேசிவிட்டு அவனும் அப்படியே விட்டு போயிடுவான்.
அப்புறம் வந்து அவன் வக்கீலுக்கு போடும்போது போகிற அன்னைக்கு கூட அவ்வளோ மழை, போக விடாத அளவுக்கு அவ்வளோ தடை பண்ணிச்சுது சத்ரு. அப்பவும் நான் ஜெபம் பண்ணேன். இந்த இடத்துல வந்து அக்காட்ட கொடுத்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் அவனுக்கு சீட்டு கிடைக்க வச்சார். இந்த இடத்துல அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். அவன் அந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னுட்டு அவன் மேலே என்னென்னவோ பண்ணினாங்க. ஆனால் அத்தனையிலையும் சிறியவனை நான் பெரியவனை ஆக்குவேன், குப்பையிலேருந்து தூக்குவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு கிடைக்கும். அவனை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். வேறு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்தது. ஆனால் அவனுக்கு வரவே இல்லை. அவன் சர்டிஃபிகேட்டே கேட்டால் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அவன் சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஜெபம் பண்ண சர்டிஃபிகேட் கிடச்சி எல்லா தடையும் விலக்கி பாதுகாத்தார் கர்த்தர். அவனோடு கூட இருந்தார். அவங்கேருந்து ஆந்திராவுக்கு போவான், ஆந்திராவிலேருந்து இங்கே வருவான். ஒவ்வொரு நாளும் அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். எக்ஸாம் போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் ஒவ்வொரு நாளும் அவனோட கூட கர்த்தர் இருந்தார். அவன் ஒரு அரியர் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் பாஸ் பண்ண வச்சார். அவனுக்கு என்ரோல்மெண்ட் எல்லா தடையும் நீக்கி அவனுக்கு என்ரோல்மெண்ட்டை எண்ணில் அடங்காதபடி அவனை ஆசீர்வதிச்சார். யாரும் எதிர்பார்க்காதபடி அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் தூக்கி அவனை வழி நிறுத்தினார். அவனை வந்து இன்னும் அவன் சத்தியத்துக்குள்ளே வளரணும். இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவன் ஆண்டவருடைய அவன்கிட்ட கஷ்டம்னு வரவங்களுக்கு அவன் ஃபஸ்ட்டு சட்டத்தை சொல்கிறானோ இல்லையோ ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவரோட நினைப்பு அவனுக்கு வரணும். கர்த்தர் நம்மளை உயர்த்தின மாதிரி அவங்களையும் எல்லோரும் உயர்த்ததுக்காக அவங்களோட கர்த்தரை பற்றி அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அதுக்கு கர்த்தர் தாமே அவனோட கூட இருக்கணும். கர்த்தர் எல்லா விஷயத்திலும் அவங்க கூட இருந்தது போல் எல்லா விஷயத்தையும் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவங்க கூட எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது போல் அவனோட கூட இருக்கணும். எல்லா தடையும் விலக்கி பாதுகாத்து அவனுடைய போக்களையும் வரத்துல அவனை ஆசீர்வதிக்கணும். முழு குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்படணும். எங்கள் வீட்டுக்காரனும் சர்ச்சுக்கு வரணும். அதுக்கு எல்லாரும் இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணுற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சிறு சாட்சி ஆசீர்வதிக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஆண்டவருக்கே இந்த சாட்சியெல்லாம் ஆண்டவருக்கே சேரணும், மகிமை ஆண்டவருக்கே வரணும். எனக்கு சிறு சாட்சியை முடிச்சு கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். திரும்பி வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இப்போ இந்த இடத்துல யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாருன்னு கேட்டா என்னங்க ஒரு பையனை பத்தி போட்டிருக்காருன்னு கேட்டுங்க. இல்ல, தேவன் நம்ம தான் அழைக்கிறார். என்னென்று அழைக்கிறார்? இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யாக்கோபை சிநேகித்தேன். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரவேல் தான் நம்மளை அழைக்கிறார். ஆனாலும் அவர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் சொல்ல மாட்டார். என்ன சொல்வாரு? யாக்கோபின் தேவன். அப்ப காரணம் என்ன தெரியுமா? அவன் யாக்கோபா இருக்கும் போதே நான் அவன் நேசிச்சேன் அப்படின்றார். அப்போ நம்ம யாக்கோபா இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை நேசிச்சிருக்காரு. நான் ஏதோ அவனை இஸ்ரவேலா சரியானதுக்கு அப்புறம் தான் நான் அவனை நேசிக்கணும் இல்லை. நீ யாக்கோபா இருந்த போது எத்தனாய், எப்படி சொல்ல போனா அவனுடைய மாஸ்டர் பிளானே யாருன்னா அவங்க அம்மா தான். அவனுக்கு பேரும் வச்சிருக்காங்க, அவனை அப்படியும் பண்ணவும் வச்சிருக்காங்க, வச்சு இப்போ வளர்த்துட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா அந்த ஆசீர்வாதத்தை வச்சு வாழ முடியல. ஓடுறான், அண்ணனுக்கு தப்பிச்சு ஓடுறான். அப்புறம் போய் பார்க்குறான், இந்த ஆசீர்வாதம் பத்தாது. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியும்னு கர்த்தரை நம்பி நின்னா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்ச போது தான் அவனுக்கு கொடுத்தப்பட்ட பெயர் என்ன? உன் பெயர் என்னன்னு கேட்டார் யாக்கோபுன்னா. அப்போ அவர் சொல்றார், நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொன்னா பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இளவரசனா இருக்கிறார். அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது ராஜாவின் பிள்ளைகளுக்கு முத்திரை மோதிரம் நிச்சயமா இருக்கிறது. அதே அதிகாரத்தை தேவன் தருகிறார், அதே வல்லமையை தருகிறார். அவருடைய கிரியைகளை இந்த பூமியிலே நாம் செய்யும்படிக்கு நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதுதான் யாக்கோபு, இதுதான் இஸ்ரவேல். நாம் யாக்கோபு என்று சொல்லும் போது எதை யோசிச்சு பார்க்கணும்னா, நம்மளை தேவன் எங்கிருந்து தூக்கி எடுத்தார்ன்றது என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆனால் இது எப்படி ஆப்போசிட்டா சில பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க விட்டுட்டு வந்த பாவத்தை திருப்பி போய் தேடுறதுக்கு போயிடுறாங்க. அதை விட மாட்டாங்க. பாவத்தை விட்டு இனி பாவம் செய்யாது அப்படின்றார். பாவத்தை விட்டு என்ன பண்ணணும்? புது மனுஷனா வரணும். எங்க இருந்து நம்மளை எங்க கர்த்தர் தூக்கி இருக்காருன்னு சொல்லி அதுக்கு மகிமைப்படுத்தணுமே தவிர விட்டுட்டு வந்த பாதையை திருப்பி பிடிக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே ஆசைப்படவே கூடாது. இது தேவன் நமக்காக வைத்திருக்க காரியம். சரி, இப்போ என்னாகும் 12ஆம் அதிகாரம் தான் நம்ம இங்க பார்க்குற ஒரு வேத பகுதி. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிற ஒரு பகுதி என்னன்னு கேட்டினா, இஸ்ரவேல் மக்கள், இந்த யாக்கோபை தேவன் எப்படி இஸ்ரவேலா மாத்தினார். இது ஒரு மனுஷனுடைய ஸ்டோரி மாதிரி தெரியலாம்.
இந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெயர் வந்து தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு பெயரே இவங்க வந்து ஒரு 74 பேராக இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார்த்தா 6,03,550 பேராக மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, எகிப்திலேருந்து வெளியே வராங்க. இவ்வளோ பேர் கொண்டு வரும்போது இவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டால் இவங்க எல்லாருக்கும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரே பேர் தான். இவங்களுக்குலாம் என்ன பேர்? இஸ்ரவேலர். இவங்கெல்லாம் யார்? இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல்ன்றது ஒரு ஊர் கிடையாது, முதல்ல ஒரு பேர். பேர் தான் என்னாச்சு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அப்படி தான் பேர் தான் என்ன எப்படி மாறும்? ஊரா மாறும். ஆபிரகாம் எல்லாருக்கும் என்ன பண்ணா தகப்பனா இருந்தான். ஆனால் ஆபிரகாமுடைய பேரை என்ன பண்ணல, அந்த ஊருக்கு வைக்கல. இஸ்ரவேலுடைய பேரை வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, ஒரு காரணம் இருக்குது. அவர் எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ அது போல யாக்கோபு எப்படி தெரிந்து கொண்டாருன்னா, அவன் தான் இளையவன். சிரேஷ்ட புத்திர பாகம் பிறப்பின்படி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கிடையாது. அவன் அண்ணன் நல்ல வேட்டைக்காரன், நல்ல வேலை செய்யக்கூடிய, இவன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தவன். இவனை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்றாருன்னா, எளியவனையும் அற்பமாக எண்ணப்பட்டவனையும் எடுத்து என்ன பண்ணுவேன், நான் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தை. கர்த்தர் எப்பவுமே ஏன் தெரியுமா வீக்கான ஆளுங்களை சூஸ் பண்றாரு? அவங்கள உயர்த்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று. அப்போ அது ஒன்று மட்டும்தான் கர்த்தரால நடக்கிறது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், அது ஒத்துக்கணும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ எப்படி இது எப்படி நடக்குதுன்னா, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, தேவன் மேல் ஒருவன் பற்றுதலாக இருக்கும்போது அவனுடைய விசுவாசம் மாத்திரமே இதை செய்கிறது. அவிசுவாசம் இதை செய்யாது, சந்தேகம் இதை செய்யாது, பயம் இதை செய்யாது, கோபம் இதை செய்யாது. ஒன்னே ஒன்று தான் கர்த்தருடைய பார்வையில் நம்மளை உயர்த்தும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை மீது விசுவாசமா இருந்து அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். ஆமென். சரி, இப்போ என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வந்துருங்க. போன வாரம் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் என்ன பண்ணார், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இவங்க கொண்டு வரப்பட்ட ஜனங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 4 நாள் பிரயாணம், இல்லை வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 வார பிரயாணத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம். செங்கடலை பிரித்து அவங்கள பிளந்து அவங்கள உள்ள வழி அனுப்பி அவங்கள அனுப்பினார். ஆனாலும் அவங்களால போய் சேர முடியல. இந்த என்னாகமம் ஸ்டோரியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 வருஷம் அவங்களுக்கு எப்படி போச்சு, அதான் ஸ்டோரியே. இந்த 40 வருஷம் எப்படி போச்சு? என்னாகமத்தை சுருக்கமாக சொல்லலாம்னா ஒரு வார்த்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதலை தேவன் கற்றுத்தருகிறார். நிறைய பேர் கஷ்டமான ஒரு விஷயம் தான். என்னது அது? கீழ்ப்படிதல் இல்லாம ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால என்ன பண்றாரு, கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்காக, அதை புரியணுன்றதுக்காகவே சில பேருக்கு வந்து கீழ்ப்படிதல் கற்றுக்கிறதுக்கு சில கோடிகள் செலவாகும். சில பேருக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தரத்துக்கு ஐசியூ வார்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. சில பேர் கீழ்ப்படிதலை கற்றுத்தரத்துக்கு 0 மைனஸ்லாம் அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்குது. அப்போ கீழ்ப்படிதல் இல்லாம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. பொறுமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இது எப்படின்னா, தாழ்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். வெறும் எப்படி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு செருப்பெல்லாம் கட்டி போட்டு நான் தாழ்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு அப்படியே கும்பிடுறேன் எஜமா அப்படின்னா அது தாழ்மை கிடையாது. தாழ்மைனா எது? தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துவது. நான் அல்ல, எனக்குள் வாழும் கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, என்னைக்குமே ஒரு நாள் கூட தேவன் மனுஷன் தனக்கென்று மகிமையை தேடிவிடவே கூடாது. நான் வாழ்வதும் நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. தேவனுக்கே மகிமை ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணிடணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் தாழ்மை. சரி, இப்போ என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தப்போ எதை குறித்து பார்த்திருந்தோம்னா, மேகத்தை குறித்து பார்த்திருந்தோம். கர்த்தர் சொல்றாரு, இங்க மோசே வந்து கேட்கிறாரு, என்னால் தனியாக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலாண்டவர், எனக்கு அசிஸ்டண்டா யாராவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, 70 பேர் என்ன பண்ணு, உனக்கு அசிஸ்டண்டா நீ அவங்களை தெரிந்து கொண்டு அவங்கள வந்து ஆர்டைன், அவங்கள வந்து அபிஷேக் பிரதிஷ்டை பண்ணு. அப்போ நான் அவங்களுக்கு தீர்க்க பிரதிஷ்டை பண்ணி தான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். 2 பேர் பாளையத்துக்கு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அங்கிருந்து தீர்க்க தரிசனம் வருது. இதை பார்க்குறாங்க. யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னா, இவரோட அசிஸ்டண்ட்டை பற்றி இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் வருது. மோசையோட அசிஸ்டண்ட் பேர் என்னன்னா யோசுவா. மோசையோட அசிஸ்டண்ட் யாரு? யோசுவா என்ன பண்ணிட்டு இருக்கான், இதை 2 பேர் தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு மோசை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்களை நிப்பாட்டவா? இல்லை நிப்பாட்டாத, இது நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இது நடந்துச்சா? இப்போ அதுக்கு அடுத்த அதிகாரமே பாருங்க, கர்த்தர் வந்து மகிமைப்படும் போதெல்லாம் பிசாசு ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்னா யாரையாவது தூண்டி விடுவான். அடுத்த அதிகாரம் அதை பற்றி தான். 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கவனிங்க.
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, இந்த மிரியாம் ஆரோன் யாருன்னா சொந்தக்காரங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, இவனோட வயசுல பெரியவங்க. ஆரோன் வந்து அண்ணன், மிரியாம் வந்து அக்கா. இவன் வந்து குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இவனை என்ன பண்றாங்க பார்க்குறாங்க. இவனுக்கு வளர்ப்பு தாயெல்லாம் லிங்க் பண்ணி விட்டது யாரு? இந்த அக்கா தான். ஏன்னா இவன் அவங்க பார்த்து வளர்ந்த பையன். இவன் மோசே யாரு? இந்த அக்கா பார்த்து வளர்ந்த பையன். ஆனா இவங்களுக்கு இப்ப என்னன்னா, இவன் வளர்ந்துட்டான், கர்த்தர் இவனை தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு, ஆரோனை வாயா வச்சிருக்காரு. இவன் மிரியாம வந்து தீர்க்கதரிசி தான். தம்பூர் நாள் மிரியாம் பாடுறாங்க. அப்புறம் ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன், நல்ல பொசிஷன்ல தான் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் ஒரு நல்ல வேலையில கொடுத்து தான் வச்சிருக்காரு. ஆனாலும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 70 பேரை சூஸ் பண்ணி 70 பேரும் தீர்க்கதரிசி ஆக்கியாச்சு. மிரியாம் வந்து சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, பெரிய வீட்டில் பெரிய ஒருத்தர் நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போதே இவன் என்ன பண்ணுறான், 70 பேரை கூப்பிட்டு 70 பேருக்கு ஊழியக்காரரின் அபிஷேகத்தை கொடுத்து வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான், கூட சேர்த்து கொண்டானே அப்படின்னு சொல்லி மிரியாம் முதல்ல வாயை திறக்கிறான். இப்போ என்ன நடக்குது பாருங்க. மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணிய எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி. இன்னொன்று பிரச்சனை, அவனுடைய ஒய்ஃப் நிமித்தமும் என்ன பண்றாங்கன்னா இவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒய்ஃபை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்டே திருமணம் செய்து கொண்ட அந்த முதல்ல அவருக்கு திருமணம் ஆச்சு. யாத்திராகம் 2:22 ஆகும் அவருக்கு திருமணம் ஆனதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த திருமணம் ஆன அந்த பெண்ணை குறித்து சொல்றாங்களா, இல்லை அந்த பெண் மறித்து இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் இவருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அந்த மனைவி மேலே இந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் பொறாமை வந்துடுச்சு. என்ன பொறாமன்னா, நம்ம இடத்த இவ பிடிச்சிப்பாளோ, அங்கே 7 பேர் வந்துட்டாங்க, இப்போ இவ வேற இருக்கிறா, இப்போ நம்ம இடம் போயிடுமோ, தீர்க்கதரிசின்ற இடம் போயிடுமோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரியம் நடக்குது. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அவனுக்கு தெரியாது இவங்க இப்படிலாம் பேசுனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஆப்போசிட்டா, மோசேக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, 2 எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இவங்களுக்கு மனசுல என்னன்னா, நாங்களும் தீர்க்கதரிசிதானே, மோசே சொல்லிதான் எல்லாம் நடக்கணுமா, இப்போ நீங்க டிராவலிங்ல எங்களை கொண்டு பேச மாட்டாரா, நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க இல்லையா? என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் இருக்கிற ஒண்ணு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பதவி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். எப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, புதுசாக 10 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. வேலைக்கு எடுக்கும்போது உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 10 பேர் புதுசாக எடுக்கிறோம், நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களை நீ ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணிடலாம், அடுத்த கட்டத்துக்கு நின்று போயிடலாம், உனக்கு ஜூனியர் வந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும், சீனியராக மாற முடியும் அப்படின்னு. அவன் உள்ளே வந்துடுவான். உள்ளே வரும்போது பார்த்தா அதில் ஒருத்தர் 2 பேர் பார்த்தா ஆல்ரெடி அவன் சீனியராக இருப்பான், வேற எங்கேயும் அவன் சீனியராக வேலை செஞ்சுட்டு தான் உள்ளே வந்திருப்பான். அவனை பார்க்கும்போது என்ன வந்துடும்னா, பொறாம வந்துடும். ஐயோ, நம்ம இடத்த இவன் பிடிச்சிப்பானோ, நமக்கு பேக்கப் ரெடி பண்ணிட்டாங்களோ, நம்மளை துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ, நம்ம போனால் கூட இன்னொருத்தரை வச்சுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்தரை ட்ரெயின் பண்ண வைப்பாங்க. அதுவும் இன்னும் கொடுமை என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை வச்சு யார் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவனை வச்சே அவங்களுக்கு பிடிக்காத ஆளை ட்ரெயின் பண்ண சொல்லுவாங்க. இவனை நீ தான் என்ன பண்ணும், ட்ரெயின் பண்ணும் அப்படின்வாங்க. எதுக்குன்னா, நீ செய்கிற எல்லா வேலையும் அவனுக்கு கற்றுக்கொடு. எதுக்குன்னு கேட்டால், கற்றுக்கிட்டோம், எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியட்டும் அப்படின்னா. மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, இவன் போனால் கூட இவன் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தம் படுத்திட்டு இருக்காங்க. இங்கே இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. இவங்க மனைவியை பார்க்கும்போது, இந்த 70 பேரை பார்க்கும்போது நமக்கு முக்கியத்துவம் இங்கே இல்லை போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை பேசுகிறாங்க. நாங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம்ல, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். 3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இது ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இதுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்தது மோசே தான். எப்படி சாந்த குணமா இருந்தா என்ன பண்ணலாம், நீ தேசங்களையே உன் கைக்குள்ள என்ன பண்ணலாம், கைப்பிடிக்க இல்லை வந்து அதை வந்து ஆளுகை செய்ய முடியும். அதுக்கு மோசே ஒரு ஆளுகையா இருந்த ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். 4 சடுதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி
கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன். இந்த இடத்துல இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. தீர்க்க தரிசனா அவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு. தீர்க்க தரிசனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? தரிசனம் கொடுப்பாரு, சொப்பனம் கொடுப்பாரு. சொப்பனம் என்னன்னா நீங்க தூங்கும் போது வரலாம் சொப்பனம். தரிசனம் என்னன்னா இப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்க கண்ணு முன்னாடி ஒரு காட்சி வரும். நீங்க கண்ணை மூடி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணுவார்? சில காட்சிகளை காண்பிப்பார். அந்த காட்சியில் என்ன காண்பிக்கப்படும் அப்படின்னு கேட்டினா, நமக்கு தெரியாத பல விஷயங்களை கர்த்தர் நம்ம கூட பேசுவார். திடீர்னு ஒரு பேரை காட்டுவார், சேகர் அப்படின்வார். இல்லை இங்கே வந்து அப்படி யார் அப்படின்னு கூப்பிட சொல்லுவார். அப்புறம் அவங்க கிட்ட யாரோ ஒரு பேர், அதுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார். கர்த்தர் உங்ககிட்ட இதை சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வரும் காலங்களை, இல்லை ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தையும் சரி, இல்லை ஒரு சபையினுடைய எதிர்காலத்தையும் சரி, ஒரு ராஜாவினுடைய எதிர்காலத்தையும் சரி, இல்லை ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தையும் சரி, தேவனால ஒரு தரிசனத்திலே காமிச்சிட முடியும். தேவனால என்ன பண்ண முடியும்? ஒரு தரிசனத்திலே காமிச்சிட முடியும். அந்த ஒரு தரிசனத்தை வச்சே ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாலே அந்த தரிசனத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணலாம்? வாழ்க்கை ஃபுல்லா வாழலாம். ஒரு தரிசனம் ஒருத்தரோட வாழ்க்கையே தேவனால ஒரு பிக்சர்ல சொல்லுவாங்க, பிக்சர் இஸ் கிரேட்டர் than 1000 வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஒரு வரைபடத்தில் என்ன காமிக்க முடியும்? நீங்கள் 1000 வார்த்தை போட்டு ஒரு கட்டுரை எழுதிருப்பீங்களே, அந்த கட்டுரையை ஒரே டிராயிங்ல வரைஞ்சி காமிக்க முடியுமா? அதுக்குள்ள அவ்வளோ டீட்டெயில் வைக்க முடியும் அப்படின்றார். அந்த டீட்டெயிலை பார்க்கும்போதே கர்த்தர் என்ன சொல்றாருன்றது கூட அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அதிகம் தெரிந்து கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் கேட்டீங்கன்னா, சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, சொப்பனங்களை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க டிஃபால்ட்டாக அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கக்கூடிய அனுபவம் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் உண்டு. அது பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பீர்கள். கடைசி நாட்களில் என் ஆவி எல்லாரும் மேலும் நான் ஊற்றுவேன், மூப்பர் வாலிபர் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்றாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நீங்க தான் பதில் பார்த்து சொல்லுங்க, உங்களை தாங்க சொல்றாங்க. தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பீர்கள். நீங்க ராஜாக்கள் மட்டும் இல்ல, ஆசாரியர் மட்டும் இல்ல, உங்களை தேவன் தீர்க்க தரிசிகளாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர் எல்லாருமே தீர்க்க தரிசி தான் பார்க்க போனா. அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்கள காட்சிகளின் மூலமா அவங்களுக்கு வெளிப்படுவாரு. ஆனா எல்லாருக்கும் முழுசா வெளிப்படுறது இல்லை. யாரு தலைமைத்துவத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியமா வெளிப்பட்டு அவங்களுக்கு சரியான பாதையில் நடத்துறதுக்கு வழிகளை காண்பிக்கிறார். இப்போ என் வார்த்தைகளை கேளுங்கள், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்றார். 7, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி கிட்டையாவது ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி காமிக்கலாம், இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரம் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நியூ இயர் வந்தா ஆள் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இந்த வருஷம் இந்த தேசத்துல காட்டுத்தீ பரவும், இந்த ஊர்ல விமான விபத்துகள் நடக்கும், இந்த நாட்டிலே தீவிரவாத சண்டைகள் நடக்கும், இந்த இடத்துல குண்டு வெடிப்புகள் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கர்த்தர் ஒருத்தருக்கு சரியா காமிக்கிறாரு, அது கரெக்டாக தான் சொல்றாங்க. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இது அவங்க வந்து இங்க நடக்கும், யூரோப்ல நடக்கும்வாங்க. யூரோப்ல எவ்வளவு ஊர் இருக்குன்னு கேட்டா, யூரோப்புக்குள்ள அவ்வளோ ஊர் இருக்கும். அதுல எந்த யூரோப்ல கரெக்டா எங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மோசேவை நான் அப்படி கூட வச்சு என்ன பண்ணல, பாவிக்கல. மோசேவோடு நான் என்ன பண்றேன், முகமுகமாய் பேசுகிறேன். அவங்ககிட்ட வந்து 613 கற்பனைகளையும் நானே டைரக்டா சொன்னேன் அப்படின்ற. 10 கட்டளை மட்டும் கையில கொடுக்கல, 613 கற்பனைகளும் மோசே மூலமா இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா, மோசேவின் கவனன்ட், மோசேவின் மூலமா தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த உடன்படிக்கையில நியாய பிரமாணத்தையும் கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கலான ஃபிகர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் பிடிச்சவர். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில் மூசா நபி இல்லை மோசே அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அவருடைய பெயரை தெரியாதவங்க வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, மோசேயினால் எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யூதர்கள். மோசே எங்களுக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறான், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ மோசே மூலமா கர்த்தர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே வந்து பழைய ஏற்பாட்டில், இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த அம்பேத்கர் மாதிரி. இங்க வந்து இப்ப இவர் எப்படி சட்ட புத்தகத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சட்டத்தை ஏற்றி இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரோ, கர்த்தர் மோசேவை அதை விட பிரம்மாண்டமா வேத புத்தகமே இல்லாத டைம்ல அவர் வார்த்தையை கொடுத்து 10 கட்டளையே கல்லுல பிரிண்டிங், கல்வெட்டு அங்கதான் ஆரம்பிக்குது. கல்வெட்டு எங்க ஆரம்பிக்குது? கடவுள் தான் முதல்ல கல்வெட்டு வைக்கிறார். என்னது, நம்மளாம் ஏதாவது பண்ணிட்டோம்னா உடனே கல்வெட்டு வச்சிருவாங்க. அந்த பில்டிங் கட்டினதுக்கு ஒரு கல்வெட்டு, இல்லை அந்த இடத்துல ஒரு செலவு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கல்வெட்டு, அப்புறம் கடைசியில் இறந்தா கூட அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். ஏன்னா கல்வெட்டு என்ன ஆகும், ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், பேப்பர் மாதிரி போயிடாது, அது நம்ம எழுதி வச்ச எந்த தோல் சூழல் மாதிரி இருக்காது. கல்வெட்டு ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப பழசுன்றதை எதை வச்சு ட்ரேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அதுவும் பாறைகளுக்குள்ள குகைகளுக்குள்ள எழுதப்பட்ட வார்த்தை தான். இங்கே மோசே இவங்கெல்லாம் ஏன் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஆனால் இவங்களோட ரெக்கார்டு எதுவுமே, இவங்கெல்லாம் குகையில் வாழ்ந்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் நாடோடிகள் குகையில் இருந்திருந்தால் ஏதாவது எழுதியிருப்பாங்க. கர்த்தர் சொன்னதெல்லாம் இவங்க எழுதி உடன்படிக்கை பெட்டி தான் வச்சுருக்காங்க. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதே ரொம்ப பழசு. அதை வந்து கல்வெட்டை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியல யாராலையும். கல்வெட்டில் இருக்கிறத வச்சு ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அது வந்து ப்ரூவ் பண்ண முடியுது, எவிடன்ஸ் இருக்குன்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது பைபிளில் மட்டும்தான் இந்த எவிடன்ஸ் இருக்குது. இதை வந்து ரிலீஜியஸாக கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இவர்கள் நாடோடிகளாக இருந்ததுனால, இவங்களுடைய பாஷைகள் மூல பாஷைகளாக இருந்ததுனால, இவங்க இருந்ததும் இவங்க ட்ரேஸும் என்ன பண்ண முடியல, வேதத்தை தவிர வேற ஒரு எவிடன்ஸை மற்றவங்களுக்கு எடுத்து காட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு பழமையான மொழி இல்லை, இவர்கள் வந்து பழமையான ஆட்கள் இல்லைன்ற ஒரு பட்டியலை இவங்களை சேர்க்க முடியல. ஆனால் தேவன் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசே போனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் கூட உபாகமம் எடுத்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அவருடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டியது. அதில் சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னுவார். அப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுன்றாரு. அப்புறம் விக்கிரக ஆராதனை செய்யாத இருப்பா. விக்கிரக ஆராதனைன்னா என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற இடத்துல எது நடுவில் வந்துச்சுன்னா அது விக்கிரகம். எப்படின்னா சின்ன பசங்களாம் ஒரு கேம் விளையாடுவாங்க, மங்கி கேம். என்ன கேம்? மங்கி கேம். 2 பேர் நிற்பாங்க, நடுவில் ஒருத்தர் நிற்பாங்க. இவங்க பால் ஏதாவது தூக்கி போடணும். நடுவில் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எகிரி அவங்க போடுறத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். அது ஸ்விம்மிங் பூல் விளையாடுவாங்க, இல்லை காலி கிரவுண்டில் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது அது என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிட்டா இங்கேருந்து யார் தூக்கி போட்டாங்களோ அவங்க. அப்போ விக்கிரக ஆராதனை அப்படி தான். பிசாசானவனு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஏதாவது கொண்டு வந்து தேவனை பார்க்கக்கூடாதபடிக்கு, தேவனோடு பேசக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பல டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். பல டிஸ்ட்ராக்ஷன்னா அது மனசு அப்படியே செதறும்படி. இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் வீட்டில் சாவி எங்கே வச்சோன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஷூக்குள்ளே வச்சோமா, இல்லை பழைய ஹேண்ட்பேக்குள்ளே வச்சோமா, இல்லை குப்பை தொட்டி கடியில் வச்சோமா, உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்து தான். அப்புறம் அந்த சிக்கன் வச்சோமே அதை வந்து மூடணுமா, அந்த ஜன்னல்லாம் மூடணுமா, இந்த பூனெல்லாம் வராமல் இருந்துச்சா, அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே யூ கேன் பி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி ஆப்சண்ட். அப்போ என்னன்னா, தேவனுடைய பிரசன்னன்றது நம்மோடு, நம்ம இருதயத்தோடு ஆத்மாவோடு கனெக்ட் ஆகிறது தான் ஆராதனை. அப்போ ஆராதனை நேரத்தில் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கர்த்தரை உயர்த்தி பாடுறது. கர்த்தரை உயர்த்தி பாடும்போது என்ன ஆகும், நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்களோ நீங்களும் அவரை போல ஆகிடுவீங்க. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்களோ நீங்களும், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிறவர்கள் வல்லவர்களாக இருக்க முடியும். அப்போ அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவரை போல மாறுகிறார்கள். இவங்களை எதுக்கு வெளியே கூட்டு வந்தாருனாலே 4 நாள் லீவு கேட்டார். 4 நாள் லீவு எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஆராதிக்க போனோம் 4 நாள் அப்படிதான் கேட்டாங்க. அவன் ஒழுங்கா லீவு கொடுத்துருக்கணுமா? என்னது லீவா? அதுவும் லாங் லீவா? 4 நாளா? உனக்கு 1 நாள் லீவு தரதே
பெரிய விஷயம், நீ எல்லாம் அடிமை, நீ என்ன இதை பேசுறியா அப்படின்னு சொல்லி வேலையை அதிகமாக்கணும். அப்போ சொன்னார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்ட்டு. என்னது ரிசைன் பண்ணுறதா? நான்லாம் சைன் போட மாட்டேன் அப்படின்வான். அது மாதிரி தான் அந்த வாதைகள்லாம் கொடுக்கும்போது கடைசியாக என்ன பண்ணுவான், கர்த்தரோட கை வல்லமே காமிப்பார். எப்படி காமிப்பார்? மூத்த பிள்ளையெல்லாம் அடிப்பார். லாஸ்ட்டாக அடித்தவொடனே ஐயோ நீங்கள்லாம் போயிடுங்க. போகும்போது சரி பிஎஃப்ல எப்போ தரீங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வீட்டில் நகை வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு போ அப்படின்ட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க கூட சொல்ல, கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் வீட்லையும் கதவை தட்டி மோசே நகையை கேட்டாருன்னு சொல்லு. எல்லார் வீட்டில் இருக்கிற நகையும் மோசேன்ற பேரை கேட்டோன்னு பயந்து அள்ளி கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய சம்பளத்தில் பாதி பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, அந்த பிடிச்சது எல்லாமே யார் வேலை வாங்கினாங்களோ அவங்க வீட்டில் நகையாக இருக்குது. அந்த நகையெல்லாம் கை தட்டி அந்த கதவை தட்டி என்ன பண்ண சொல்கிறாரு, வாங்கிட்டு போக சொல்கிறாரு. அப்போ அவங்க எல்லாத்தையும் ட்ராலியில் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. நகை எதில் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க? நீங்களாம் நகை எதில் வச்சுருப்பீங்க? நகைக்கே ஒரு சூட்கேஸ் வச்சுருப்பாங்க. அப்படி திறந்து பார்த்தா இவ்வளோண்டு இருக்கும், இவ்வளோண்டு. அதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ், பார்த்தா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது, பெரிய நகை போல் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் தான் பெருசாக இருக்கும், உள்ள இவ்வளோண்டு இருக்கும். அதை வந்து கீழே வந்துச்சுன்னா கூட தேடுறது கஷ்டமாயிரும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன திருவாணிக்கு இவ்வளோ பெரிய இப்படி வச்சுருப்பாங்க. அவங்க இதில் தள்ளிட்டு போகிறாங்களா, வைக்கிறதுலாம் சூட் கேஸ்லாம் இடம் இல்லை, ட்ராலியில் போடு தள்ளிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்ன பிரச்சனை, இவங்க மோசே இல்லை, அவங்களால ஆராதிக்காமல் இருக்க முடியல. எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செய்யுங்க. விக்கிரகம் எங்கே வருது? வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்ன உடனே எதை தேட ஆரம்பிச்சிடுறாங்க? விக்கிரகத்தை. இப்போ வழி நடத்துகிற ஆள் இருக்கும் போதும் விக்கிரகத்தை தேடுறாங்க ஜனங்க. எது தெரியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கலாம், இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் இப்படி ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீங்கள் நிறுத்தின பொன் கண்ணுக்குட்டி. அது என்னது? பொண்ணு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? மோசே இறங்கி வந்தாரு, பார்த்தாரு, என்னது கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் நான் இருந்தேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கண்ணுக்குட்டி வச்சிருக்கீங்களா? அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வாங்கடான்னு கொண்டு வர வச்சு என்ன பண்ணாரு? அரைச்சி தூளாக்கி நெருப்புல போட்டு சாம்பலாக்கி சாம்பலை தண்ணியில போட்டு கரைச்சி குடிங்கடான்னு குடிக்க வச்சிட்டார். கர்த்தர் வந்து ஆராதனை விஷயத்தில் ரொம்ப சீரியஸா இருக்கிறார். என்ன நீ வந்து நான் தேவனா என்ன ஆராதி, பாகால் தேவனா பாகாலை வணங்கு. நானும் யோசுவா அதே சொல்ற, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாய். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேவனுடைய ஜனங்களுக்கு. ஆனால் அது நிறைய பேர் உணர்றதே கிடையாது. பிசாசானவன் அதில் ஜெயிச்சிடறான். எப்படி ஜெயிச்சிடறான்? நடுவில் ஏதாவது கொண்டு வந்துடுவான். அப்போ தான் ஸ்க்ரீன் டைம், ஏதாவது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும், இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்கணும், இல்லாட்டி அந்த டைம் தான் அவங்களுக்கு க்ளீனிங் டைம். ஸ்க்ரீன் டைம், இல்லை க்ளீன் டைம், இல்லை ஷாப்பிங் டைம். இதெல்லாம் ஆராதனை நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பொன் கண்ணுக்குட்டியாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்துக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்ன கண்ணுக்குட்டி இருக்கு? அவர் ஆராதிக்கணும்னு பாட்டு புக்கு எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பாட்டு புக்கு நடுவில் எது வந்து உங்களை சிந்தை சிதறடிக்குது? எது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் சிந்தை சிதறடிக்குதா? அந்த நோட்டிஃபிகேஷனை இயேசுவின் நாமத்தில் பிளாக் பண்ணுங்க. எப்படி? சில நேரம் நல்லா எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, அவங்க உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க, அதுக்கு நோட்டிஃபிகேஷன். அவங்க வந்து உங்கள் ஃபோட்டோ லைக் பண்ணிட்டாங்க, அதுக்கு நோட்டிஃபிகேஷன். உடனே 2 பேர் லைக் பண்ணியிருக்காங்களா, சூப்பர் சூப்பர். இது என்ன மொய் வைக்கிற மாதிரி? திருப்பி அவங்க ஃபோட்டோ போடும்போது நீங்கள் போய்ட்டு லைக் பண்ணணும். முதல்ல லைக் பண்ணாங்களான்னு தெரியாது, நான் லைக் பண்ணேன் அதனால் அவங்க லைக் பண்ணாங்க. ஆக்சுவலாக லைக் பண்ணாங்களா? இல்லை. இது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க லைக் பண்ணி ஆகணும், கட்டாயம். அப்போ அப்படி இல்லை, தேவனோடு கொண்ட உறவுன்றது ஏதோ கட்டாயத்தின்படியோ இல்லை மன சஞ்சலத்தின்படியோ வருவதல்ல. அது என்ன, உற்சாகமாய் கொடுக்கிறவர்கிட்ட மட்டும் வாங்குன்றார் கர்த்தர். எப்பவுமே அப்படிதான், முழு மனசா உற்சாகமா எவன் ஆராதிக்கிறானோ அந்த ஆராதனை தான் எனக்கு போதும். ஆபேல் இருக்கிறாங்க, காயின் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருந்தாங்க மொத்தமே. அதுலயே ஒரு ஆராதனை ரிஜெக்டட். காயினுடைய முகநாடி வேறுபட்டது. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் முதல்ல ரிஜெக்ட் ஆனது காயின். ஃபர்ஸ்ட் யாரை ரிஜெக்ட் பண்றாரு? 2 விஷயம் நடந்தாதான் ஆராதனை முழுசா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நீங்க, இன்னொன்னு உங்களோட பலி. 2மே இருந்தாதான் கர்த்தர் ஆராதிக்க முடியும். பலியோடு சேர்ந்து நீங்க வந்து பலி செலுத்துறது தான் ஆராதனை. யாரு? மற்றவங்க கிட்ட கொடுத்து அமிச்சா அந்த மொய் கணக்கெல்லாம் சபையில செல்லாது. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, அவங்க அமுச்சு விட்டாங்க, இவங்க அமுச்சு விட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் எப்படி எல்லாருமா போவாங்க கல்யாண வீட்டுக்கு சபை அப்படி நினச்சிடுறாங்க. சில நேரம் சில பேர் கர்த்தருடைய வார்த்தை சில நேரம் நினச்சிக்கிறாங்க மருந்துன்னு நினச்சிக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா தானே அங்கே மருந்து தேவைப்படும்.
கர்த்தருடைய வார்த்தை மருந்து தான். நான் உங்களை வந்து மருந்தா சாப்பிட சொல்ல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம். இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேன் இனிமையிலும் இனிமையா, இதில் வந்து ஜீவன் இருக்கு. ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இது உள்ள, இது டோட்டலி ஆர்கானிக். இந்த சிலபஸ் முடியாத சிலபஸ், இந்த சிலபஸ் மாறாத சிலபஸ், கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிற வார்த்தை இதுதான். மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும். அப்போ பிழைப்பதற்கு இந்த வார்த்தை தேவன் கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு எதுவுமே தடையா இருக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். சில பேருக்கு எது தடையா இருக்குன்னா, அவங்களோட போட்டுக்கு ட்ரெஸ்ஸே தடை, கையை தூக்க முடியாது. ஆராதனைன்னு கையை தூக்குறதுக்கு என்ன ஆகிடும், சட்டை கிழிஞ்சிருமோன்னு ஒரு பயம். சில பேர் அன்னைக்கு தான் ரொம்ப நாள் கை தூக்காதோ அன்னைக்கு தான் கை தூக்குவான், பார்த்தா கையில் புது வாட்ச் இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஆராதனை என்ன பண்ணும், பயங்கரமாக இருக்கும், கை மேலே மேலே வந்துட்டு போவோம். என்னென்னு பார்த்தா வாட்ச் அங்கே லைட்டில் அப்படி தெரியணும், நான் புதுசாக வாட்ச் போட்டிருக்கேன்றது தெரியணும். அப்போ ஆராதனையில் எது உங்களுக்கு தடையாக இருக்குது? சில பேர் ஆராதிக்கும் போது சில பேர் அவங்க லேட்டாக வந்ததுனாலே பலி மிஸ் ஆயிடுச்சு. துதி பலி இல்லை, நன்றி பலி இல்லை, ஸ்தோத்திர பலி இல்லை, காணிக்கை பலியை மட்டும் போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பலி செலுத்தாமல் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. அப்போ பலியோடு நன்றி பலிகளோடு கர்த்தர் என்ன பண்ணும், ஆராதிக்கணும். அப்போ ஆராதனைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, பலியை நீங்கள் கொண்டு வருது. உங்களை நீங்கள் எப்படி கர்த்தர் ஆராதிக்கணும்னா, நீங்களே பலி செலுத்தி நீங்களே கர்த்தரை உயர்த்துறது தான் ஆராதனை. பலி செலுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பலியை அங்கீகரிக்கும் போது நம்முடைய இருதயமாகிய நிலத்தையும் அவர் அங்கீகரிக்கிறாரு. முதல் இருதயத்தை அங்கீகரிக்கிறார், அப்புறம் கொடுத்ததை அங்கீகரிக்கிறார். அதை வந்து அக்கினி மூலமா பதில் தர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்கினி எப்படி இந்த சுத்தமான பலியை பட்சித்து போட்டதோ அதுபோல கர்த்தருடைய அக்கினி உங்கள் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் பட்சித்து போடும். நீங்க துதி செலுத்த செலுத்த கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். அப்ப ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் உண்டு, ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் ஜீவன் உண்டு, ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் வாழ்வு உண்டு. அப்போ ஆராதிக்கிறவங்களுக்கு என்னைக்குமே குறைவு கிடையாது, நிறைவு மாத்திரமே. அப்போ ஆராதனை தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த ஆராதனை தடை செய்யறதுக்கு பிசாசனன் பல காரியங்களை உள்ள கொண்டு வருவோம். நீங்கள் அப்போ தான் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வீட்டில் உட்காந்து தனியாக ரூமை போட்டுக்கிட்டு அங்கே தூரத்தில் சத்தம் கேட்கும், இடியாப்பம் அப்படின்னும். என்னடா அது, இப்போ தான் உட்காந்தோம், சரி இன்னைக்கு சமையல் பண்ண வேணாம், இடியாப்பத்தை வாங்கிடலாம். அவங்ககிட்ட போயிட்டு தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் அவனே ஓடிடுவான். ஃபஸ்ட்டு முதல்ல அவனை நீங்கள் பிடிக்கணும். வெளியே நின்று என்ன பண்ணணும், கையில் வந்து ஷூலாம் போட்டு நிற்கணும். இடியாப்பம்னு சத்தம் கேட்கட்ட உடனே கேட்டெல்லாம் திறந்து வச்சிடணும், கேட்டெல்லாம் மூடக்கூடாது. தேங்காய்லாம் வேணாம், இடியாப்பம் வாங்குறவங்க ஓடி வந்து என்ன பண்ணணும், அவனை பிடிக்கிறதுக்கு வாசலில் போர்டு வச்சிடணும், இடியாப்பம் நிற்கவும், அங்கே ஒரு ஸ்டாப்பிங் வச்சா தான் நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது இது என்னென்னா, நம்ம ஆராதிக்கும் போது எது நமக்கு தடையாக இருக்குது, நம்முடைய யோசனைகளா சிந்தனைகளா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராதிக்கும் போது எல்லாத்தையும் ஃப்ளைட் மோடில் போட்டுடணும். ஆராதிக்கும் போது என்ன பண்ணிடணும், ஃப்ளைட் மோடு. நம்ம யாரும் ஃப்ளைட்டில் போனதில்லை தான், ஆனால் ஃப்ளைட்டில் போகிறதா நினச்சிக்கோங்க. ஆராதனை நேரம் என்னென்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கீங்க. அவரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவரை துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அப்போ அவரை உயர்த்துற ஜனங்களுக்கு நிச்சயம் உயர்வு உண்டு. எப்படின்னா, யார் கர்த்தரை துதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் ஏரோப்ளேனில் கீழே பறக்கும் போது அதிகமாக ஃபியூவல் தேவைப்படுமா, இல்லை மேலே பறக்கும் போது அதிகமாக ஃபியூவல் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா, கீழே ரன்வேல மட்டும்தான் ஃபியூவல் அதிகமாக செலவாகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே உட்காந்துருக்க வரைக்கும் அதை புவியீர்ப்பு சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கும். வெயிட்டு, அந்த வெயிட்டை என்ன பண்ணும், தள்ளி ஒரு வேகத்துக்கு கொண்டு போய் அந்த காற்றுல அப்படி லிஃப்ட் பண்ணும். லிஃப்ட் பண்ணி ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கே ஐட்லிங் தான். ரொம்ப அப்படி கீரை போட்டுலாம் தள்ள வேண்டாம், அப்படியே ஸ்மூத்தாக அது பாட்டு போகும். அப்புறம் திருப்பி இறக்கும் போது தான் ஃபியூவல் அதிகமாக செலவு போடும். எப்படி ரிவர்ஸ் இன்ஜின்லாம் போட்டு வண்டி நிப்பாட்டுவாங்க. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஆராதிக்கும் போது அப்படி தான், ஆரம்பம் மட்டும்தான் அப்படியே ஸ்லோவாக போகும். அப்படியே ஆவி இல்லாமல் ஒருத்தர் வருவாங்க. ஆராதிக்கும் போது எப்படி வருவாங்க, உள்ள ஒரு ஆவியே இருக்காது. ஆராதனை உமக்கே, அங்கே வந்து பாட்டு எப்படி இருக்கும், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நமக்கு பாட்டு நல்லா தெரியும், அதனால என்ன பண்ண மாட்டோம், சில பாட்டை பாட மாட்டோம். இன்னொரு பிரச்சனைனா, பாட்டு தெரியாது அதனாலையும் பாட மாட்டோம். எனக்கு தெரியும் அதனால பாட மாட்டேன் ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு தெரியாது அதனால பாட மாட்டேன். எப்படி ஆராதிக்கிறது, முதல்ல ஒரு வாட்டி அந்த பாட்டு கேட்குறீங்க, ஒரு வாரியை ஒரு வாட்டி கேட்டாலே போதும், அடுத்த வாட்டி என்ன பண்ணிடணும், அதே வார்த்தையை கூட சேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி. அப்போ ஆராதனைக்கு என்றைக்குமே தடையாக ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஜெபிக்கிற ஜெபம் என்ன, ஆண்டவரை எந்த தடையும் இல்லாமல் உங்களை ஆராதிக்கணும். என்னது, மின் தடை கூட இருக்கக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி தடை கூட
இருக்கக்கூடாது. எந்த தடையும் இல்லாமல் உங்களை நாங்கள் என்ன பண்ணோம். சில பேர் ஏன்னா சில பேருக்கு வந்து வேர்த்துச்சுனாலும் ஆராதிக்க முடியாது. வேர்த்துருச்சுன்னா நான் வந்து காணிக்கையை விட மேக்கப்புக்கு அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க கையில் காணிக்கையை போட்டதை விட அவங்க முகத்தில் போட்ட பேஸ்ட்டுக்கு அதிகமாக செலவாயிருக்கும். ஆவரேஜ் போட்டு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்கினாங்களோ அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்கள். அந்த ஒரு நாள் கணக்கில் அது அந்த அன்னைக்கு நாளைக்கு ஐயோ மேக்கப்லாம் கலையுது, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே இந்த பிளாக்கெல்லாம் அப்படியே ஒழுகிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். அழகாக இருந்த முகம் என்ன ஆகிடும், என்னது கண் மை களைஞ்சிடுச்சுன்னா சில பேர் அழுகிறதுக்கே அழுவாங்க. ஐயோ அழுதா என்ன ஆகிடும், கண்ணு மை களைஞ்சி அழகெல்லாம் அற்று போகும். ஏமாற்றுறது வேற, இன்னொரு பக்கம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அழகு அப்படியே பயமாக மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போ அவங்கள முகத்தை எங்கே கொண்டு போய், அப்போ அது கர்த்தரை துதிக்கும் போது சில பேர் இருதயம் உடஞ்சி நான் அழுதுட்டேன்னா ஐயோ மேக்கப் கலைஞ்சிடும், ஐயோ பவர் கட் ஆகி ஃபேன் நின்று போச்சுன்னா எனக்கு வேர்த்து கொட்டிடும். இந்த மாதிரி யோசனைகள்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது கேட்டால் ஆராதனைக்கு சில நேரம் தடையாக இருக்குது. அப்போ கர்த்தர் இடத்துல ஒன்று தான் கேட்கணும், கர்த்தாவே உம்மை ஆராதிக்க என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, தடை வரக்கூடாது. அது எப்படி சரி பண்ண முடியும்னா அந்த நேரத்தை கர்த்தருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் கால் கூட உங்களுக்கு வராது. இந்த நேரமா இது இவங்க சர்ச்சில் இருக்கிற டைமு, இவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது. மேனேஜராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு டைமில் அப்படி தான் தேடிட்டு இருந்தாங்க. நிறைய பிளான், நான் செலவு பண்ணுறேன், உன்னை கோவா கூட்டு போகிறேன், நான் செலவு பண்ணுறேன், உன்னை பாண்டிச்சேரி கூட்டு போகிறேன், நான் செலவு பண்ணுறேன், வா ஊட்டிக்கு போகலாம், இங்கேயும் சம்மரில் வெளியே போகாமல் வெக்கேஷன் போகாமல் இங்கேயே இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை நோ. துதினா கர்த்தரை துதிக்கிற நாளில் என்ன பண்ண முடியாது, இதை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே. ஒரு வாட்டி குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் சேர்ந்து படித்தோம். நான் சொல்லிக் கொடுத்தேன் சில பேருக்கு, டேய் உங்ககிட்ட இருந்து நான் படித்தேன் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், நான் எழுத போகிறேன், நீ எழுத வர மாட்டேன்ற. பரவாயில்ல விடு, ஞாயிற்றுக்கிழமை எழுதி அப்படி வர்றது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. உனக்கு வந்து இப்போ தெரியாது ஒரு அருமை, அப்புறம் நீ வருந்துவ. கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டு இப்படி ஆகிட்டானே, நான் எழுதாமல் அவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருந்துவனா. இல்லை நான் எடுத்த முடிவை நான் எடுத்தது தான். இதுக்கு அது மேலே எனக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் அது நஷ்டமாக எனக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறத விட அதை தாண்டி எது எனக்கு நடுவில் வந்தாலும் அது எனக்கு பெரிய ஒரு நஷ்டம். அப்போ ஆராதனைன்றது இந்த மாதிரி விதத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த வசன இந்த அதிகாரத்தை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். எட்டாவது வசனம், நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல. வாசிங்க. முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, வீட்டில் பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாக ஒருத்தர் வாயை திறந்து பேசினா கூட கர்த்தர் அவங்க கிட்ட போய் கேட்குறாரு, இவ்வளோ துணிச்சலா என்னை ஆராதிக்கிற ஒருத்தனை ஏற்று நீ பேசுறியே, உனக்கு பயமே இல்லாமல் போச்சான்னு கேட்குறாரு. அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கனப்படுத்துகிற மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணார், என்றைக்குமே கனப்படுத்துவார். வனாந்தரத்தில் ஓடினவன் தான், உயிருக்கு தப்பிச்சு ஓடினவன் தான். எப்போ அவர் சொன்னாரோ உன்னை கொண்டு ஜனங்களை விடுதலை ஆக்குவேன், நீ எகிப்து தேசத்துக்கு போ, பார்வோன் இடத்துல நீ பேசுன்னு சொன்னாரோ அப்போ உயிர் பயமே போயிடுச்சு. செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தன் தானே, கர்த்தர் என்னை எதுக்காக தான் இவ்வளோ நாள் வளர்த்துருக்காரு, நான் போய் நிற்கிறேன்னு போய் நின்னா அவன் யாருக்கும் பயப்படலை. கர்த்தாவே நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் கேட்குறேன் ஆண்டவர். ஏன்னா பயந்தான், நான் எதை சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறது ஆண்டவரே, இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட வயசில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, நான் சொன்னால் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு, நீ இதை சொல்லி இந்த அற்புதத்தெல்லாம் செய், அவங்க நம்புவாங்க அப்படின்றார். பார்வோன் மட்டும் இதெல்லாம் செய், அவன் நம்புவான்றார். எல்லாரையும் நம்ப வச்சு அவனை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இவங்க கூட இருக்கிறவங்க, அவன் எப்படின்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரில் மரியாதை இருக்காதான். அவங்க சொந்த ஊர்லேயே ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிட்டான்னா சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பானா, இவன் ரங்க மோகன் தானே அப்படின்னு பார்ப்பாங்க. இவன் தச்சனுடைய மோகன் தானே, இவனுக்குள்ளே எப்படி இதெல்லாம் வந்துச்சு, இவனை சின்ன வயசுலேருந்தே நம்ம
அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாராயிடுச்சு? இவங்க கூட வளர்ந்த இவனுடைய எல்டர், இவனுடைய வயசில் பெரியவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடுச்சு. அந்த எண்ணம் வந்த போது தான் கர்த்தர் என்ன காண்பிக்கிறார்னா இந்த காரியங்களை சொல்றாரு. உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. மேகம், அப்புறம் 10, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போல குஷ்டரோகியானால் ஆரோன். சரி, நான் சொல்லிடுறேன். என்னன்னா மிரியாமுக்கு என்ன வந்துருச்சுன்னா வெண்குஷ்டம் வந்துடும். ஃபுல்லாக என்ன வந்துடும்? வெண்குஷ்டம் வந்துடும். ஆரோனுக்கு எதுவும் வரல. ஆரோன் இதை பார்ப்பான். பார்த்த உடனே மோசே கிட்ட போயிட்டு தப்பாக பேசிட்டோம், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்? தப்பாக பேசிட்டோம், புத்தினமாக இந்த ஒரு தப்பை செஞ்சிட்டோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணி இதை சரி பண்ணுங்க அப்படின்னோம். இவன் போய் மோசே ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சொல்லுவார், சரியாகவேன்னு சொல்லலாம், சொல்ல மாட்டார். எப்போ தன்னுடைய தகப்பன், இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் 14, கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரை துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா முன்னாடி தப்பாக நடந்துக்கிட்டா அப்பா கிட்ட நான் காரி துப்புனா அவளுக்கு அது அவமானமாக தெரியணும்ல, 7 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது எப்படி இதை மாதிரி பண்ணாலே அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? தகப்பன் காரி துப்புனது போல, நான் காரி துப்புனது போல அவள் 7 நாளைக்கு அப்படி இருக்கட்டும். 7 நாள் அவங்க பாளையத்துக்கு புறம்பா தள்ளப்பட்டாங்க இந்த வெண்குஷ்டத்தின் நிமித்தம். அந்த 7 நாள் டிராவல் பிளான் கட்டு இவங்களால, இந்த 2 பேரால 7 நாள் பாளையத்தில் இறங்கி அங்கேயே உட்காந்துட்டாங்களாம். எங்கேயுமே இவங்க 40 வருஷம் பிரச்சனையே தான். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இவனால எப்படின்னா மொத்தமாக எங்கேயாவது கேங்கா டூர் போயிருக்கீங்களா? போவீங்க. ஒருத்தன் அப்பதான் வாந்தி வருதுன்னு என்ன பண்ணுவான்? 80 கிலோமீட்டர் போகிற வண்டியை நிப்பாட்டி ஓரம் கட்டி அவன் ஒரு இதை பண்ணி அவனுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்து, அப்பாடா நீ இப்போ ஒன்று சரி பண்ணா, இன்னொருத்தன் மயக்கம் வருதுன்னு கொஞ்ச நேரத்தில் திருப்பி அவனை உட்கார வச்சு கூப்பிட்டு போனா, நான் வீட்டுக்கு போறேன் இன்னொருத்தன். இதே பிரச்சனை மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சில பேருக்கு பொறுமை போயிடும், சண்டை வர ஆரம்பிச்சிடும். நான் செலவு பண்றேன், நீ செலவு பண்ண மாட்டேற, நீ இது வாங்குற, நான் அது வாங்க மாட்டேன், உன் பிள்ளைக்கு வாங்கி தரேன், என் பிள்ளைக்கு வாங்கி தர மாட்டேன், இந்த சண்டை வர ஆரம்பிச்சிடும். அது போய் சேர்றதுக்குள்ளே பாருங்க ஒரு வழி ஆயிடும். ஏன்டா இவங்களை இப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா கூட கொஞ்சம் தள்ளி உட்காருவாங்க. இந்த மாதிரி வேன்ல எல்லாம் கூட்டு போயிட்டீங்கன்னா பக்கத்துல உட்காந்தாகணும். இப்படி திரும்பினாலும் மூஞ்ச பார்த்தாகணும். அவங்க கொஞ்சம் அப்படி மூஞ்ச இப்படி திருப்பினாங்களே, என்னை பார்த்து மூஞ்ச சொல்லிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதே ஒரு சண்டையா போயிடும். எத்தனை வருஷத்துக்கு வேணா சொல்லிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு அவ மூஞ்ச காட்டினா தெரியுமா, என்னை பார்த்து இப்படி பண்ணா தெரியுமா, அவங்க பையனுக்கு இப்படி பண்ணா தெரியுமா, எனக்கு கழுத்து பீஸ் போட்டு அவங்க பையனுக்கு லெக் பீஸ் போட்டா தெரியுமா. 1/2 கிலோ கறியில் சண்டை வந்துடும். வாங்கினது 1/2 கிலோ கறி தான். அதில் வந்து யார் கையில் கரண்டி இருக்கோ அந்த கரண்டியாலே சண்டை. நீ உன் கையில் கரண்டி இருக்கனால உன் பையனுக்கு மட்டும் நீ நல்ல சாப்பாடு போடுறியான்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கும். மோசே தலைவலி தாங்க முடியாமல் கேட்டு தான் 70 பேருக்கு வாங்கி வச்சிருக்கான். இவங்க அதுக்கு சந்தோஷப்பட வேணாம், கொஞ்சமாவது அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குது, நம்ம ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலான்ட்டு. இவங்களுக்கு அது ஏற்றுக்கல. நான் வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருக்கும்போது இன்னும் சின்ன பையனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பித்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான், நான் வந்து தீர்க்கதரிசி கூட அவனை நான் ட்ரீட் பண்ணல, முகமுகமாக அவனோட என்ன பண்ணேன், நான் பேசுகிறேன். ஆங்கிலத்தில் மவுத் டு மவுத், நான் அவங்ககிட்ட ரகசியத்தை பேசுறது போல் அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் போயிட்டாரு. இந்த வெண்குஷ்டம் வந்து 7 நாள் கழிச்சு இவங்க சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா, இது யாருன்னா தலைவர்களுக்குள்ளே வந்த பிரச்சனை. இது சரியாகிறதுக்கு 7 நாள் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது போகலான்னு ஒரு மலையை தாண்டினா அங்கேருந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, 12 பேரை வேவு பார்க்க அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. 12 பேர் ஸ்பையை அனுப்பிடலாம். சரின்னு 12 பேர் போவாங்க. போயிட்டு வருவானுங்க. போகிறவனுங்க எத்தனை நாள் போவானுன்னு கேட்டால் ஒரு வாரம்லாம் போக மாட்டானுங்க, 40 நாள் போயிடுவானுங்க. அது வரைக்கும் இவங்க உட்காந்துருப்பாங்க. 40 நாள் போயிட்டு திருப்பி வந்தானுங்க, நல்ல செய்தி சொன்னாலும் கேட்டால் அதுவும் கிடையாது. 10 பேர் கெட்ட செய்தி சொல்லுவான், 2 பேர் மட்டும் நல்ல செய்தி சொல்லுவான். ஆனால் 2 பேர் காமனாக சொன்னது இல்லைன்னா அங்கே பாலும் தேனும் ஓடுறது நாங்கள் பார்த்தோம். நலமும் விசாரமான ஒரு இடத்த தேவன் வச்சிருக்காரு. இவங்க 10 பேருடைய கம்ப்ளைண்ட்னா அங்கே ராட்சதர் இருக்காங்க, நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாது. 2 பேருடைய விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் நிச்சயமாக அவங்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார், நம்ம அதை சுதந்தரிப்போம். அங்கே 2 பேர் இருக்காங்க, நூனின் குமார் நாங்கள் யோசுவாவும் அப்புறம் யூதா கோத்திரத்திலிருந்து வர காலேபும். யோசுவா வந்து எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வரான், நூன் வந்து இவன் காலேப் வந்து யூதா கோத்திரத்திலிருந்து வரான். இவங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, நல்ல ரிப்போர்ட் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம்
பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அப்போது இவங்க பண்ண மிஸ்டேக்குக்கு 7 நாள் தான் தண்டனை, அவங்க பண்ண மிஸ்டேக்கு 38 வருஷம் தண்டனை. 2 வருஷம் தான் ட்ராவல் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டே வரும். அடுத்த அதிகாரத்தில் டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, ஜனங்கள் கர்த்தரை கோபம் மூட்டினார்கள். 12 பேர் போயிட்டு வந்தா 10 பேர் சொன்ன ரிப்போர்ட்டுக்கு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே பேச்சை கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ கண்ணால பார்த்து, மோசே விசுவாசத்தில் பேசுறான், கர்த்தர் சொல்றது அப்படியே விசுவாசிக்கிறான், அப்படியே சொல்றான், கர்த்தர் சொல்றாரு இதை செய்வாருன்னு. இந்த 10 பேர் இருந்தாங்க பாருங்க, அதான் பிரச்சனையே. பார்த்துட்டு வந்துட்டாங்க, பார்த்துட்டு வந்தவொடனே ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, கண்ணு இருக்கிறதே சில பேருக்கு பிரச்சனை. சில பேருக்கு என்ன பிரச்சனை, கண்ணு இருக்கிறதே பிரச்சனை. கண் இருக்கிறதுனாலே, அதை பார்த்துட்டதுனாலே, அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அவங்களால விசுவாசிக்க முடியல. பார்த்துட்டு வந்தவன் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு 10 பேர் சொன்னோன்னே எப்படி இருக்கும், 10 பேர் பார்த்துட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா, அப்ப இந்த மோச வேஸ்ட், நம்ம எல்லாமே முடிஞ்சுது, நம்ம எல்லாருக்கும் இங்கே கல்லற, நமக்கு நம்ம எலும்புலாம் இங்கே தான் புதைக்கணும், எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் பார்ப்பாரு, நான் உங்களை இன்னது இடத்த காமிக்க விட்டது தப்புடா. எப்படி எப்படி ஒரு பில்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இதாங்க உங்கள் பில்டிங், உங்கள் ரூம் இப்படி தான் இருக்கும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பால்கனி எதிரி குதிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்கள் பில்டிங் அப்படியே அழகுபடுத்தி காட்டுவாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அனிமேஷனில் பயங்கரமாக காமிச்சிருவாங்க, இப்படிலாம் இருக்கும், உள்ள லைட் எரியும், இந்த மாதிரி இருக்கும், காற்று இங்கேருந்து அடிக்கும், எல்லாமே காமிச்சிருவாங்க, சன்செட் இப்படி வரும் அப்படிலாம் காமிப்பாங்க. அந்த இடத்துக்கே போய் பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கும், 2 அடி 20 அடி கீழே இருக்கும், அப்போ தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போனா என்னன்னா, இவங்க முன்னாடி தெரியும் என்ன நடக்க போகுதுன்றத முன்னாடியே பார்த்து அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியர் சொல்லும் போது அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா சொல்கிறது யார், இன்ஜினியர். இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த 12 பேர் வேவு பார்க்க அனுப்பப்பட்டவங்க, அதில் 10 பேர் துர்ச்செய்தியை சொல்கிறாங்க, 2 பேர் தான் நற்செய்தியை சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் நல்ல விசுவாசம் உள்ள ஆட்கள், காலேபும் யோசுவாவும். இந்த 10 பேருக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இல்லை. ஆனால் கர்த்தர் முன்னாடியே மோசையை கொண்டு சொல்லிட்டாரு, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் கானானியர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ராட்சதர்களாக இருக்கிறாங்க. கானான் யாருன்னு கேட்டிங்கன்னா, கானானும் ஒரு பையன் பேர் தான். கானான்றது ஒரு ஊர் பேரே கிடையாது. மோசே இது யாரு, நோவாவுடைய ஃபேமிலியில் ஒரு பையன் போக்குறான், பேரன். அவர் சொல்கிறாரு, இப்போ சாகிறதுக்கு முன்னாடி கானான் சபிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு போயிடுவார். கானான் பார்த்தா அவங்க பையன், அந்த பையனுக்கு கொடுத்த இடம் நல்ல லேண்டு, அந்த லேண்டில் ராட்சதர் போல இருக்கிறாங்க, ஏனோக்கின் புத்திரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இவங்க இப்படி இந்த நியூஸை கேட்டும்போது மோசே சொல்கிறத நம்ப முடியல. மோசே கர்த்தர்கிட்டேருந்து கேட்டு விசுவாசத்தை சொல்கிறான், கர்த்தர் நமக்கு தேசத்தை கொடுப்பாரு. 10 பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நேரில் பார்த்துட்டு வந்தேன், நம்மளால் உள்ளே போய் சண்டை போட முடியாதுன்ட்டாங்க. இப்போ அங்கே பிரச்சனையே இவ்வளோ வந்தவனே கர்த்தர் என்ன பண்ணார், 38 வருஷம் ப்ளஸ் இந்தா நீ இங்கேயே உட்காந்து உன் சர்வீஸ் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அழியட்டும் அப்படின்ட்டார். முதல் தலைமுறை வயசானதுங்கெல்லாம் போட்டோம், 40 வருஷத்தில் என்ன பண்ணோம், வயசானதுங்களாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி 40 வருஷத்தில் யார் இவ்வளோ பேர் கதை முடிய போகுது, 40 வருஷம் டிலே தள்ளி போடு, ப்ரொமோஷன் இவங்களை உள்ளே போகிறத தள்ளி போட்டுட்டாரு. எந்த 10 பேர் அந்த துர்ச்செய்தியை சொன்னாங்களோ 10 பேரும் அந்த இடத்துல கொல்லப்படுகிறார்கள், கர்த்தரால் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையா இல்லை மனுஷனுடைய வார்த்தை? மோசே கிட்ட இருந்தது கர்த்தருடைய வார்த்தை, அந்த 10 பேர்கிட்ட இருந்தது அந்த 10 பேருடைய வார்த்தை. மோசே கிட்ட இருந்த அந்த ஒரு வார்த்தையை 2 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் ஒரு பாட்டில், உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு, அப்பாவும் கண்ணில் தனி மனிதன் ஆயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அவருக்கு முன்பதாக அவர் வார்த்தையை நம்பி ஒரு மனுஷன் நின்னான்னா, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னாலும், உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க ஒருத்தர் வைராக்கியமா நின்னீங்கன்னா, அதை வந்து ஆமான்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு பக்கத்துல 4 பேர் இல்லைன்னா கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, நீங்க விசுவாசத்தின் நிமித்தம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் அந்த வார்த்தையை உங்களை கொண்டே நிறைவேற்றுவார். அப்போ இது என்ன, இந்த கீழ்ப்படியாமை வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கல, பார்த்ததை விசுவாசித்தார்கள். இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை விசுவாசிக்கல, பார்த்ததை விசுவாசித்தாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பிரச்சனை தெரியுமா. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா சில விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு மனசு வராது.
நிறைய ஆர்கனைசேஷனில் அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிற டைமில் அவங்க கை பில்லே எழுதி பழகிட்டாங்க. கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, எல்லோரும் கம்ப்யூட்டரில் இப்போ இருக்கிற பசங்களாம் கம்ப்யூட்டர் தட்டி டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாங்க வேலையை. இவங்களுக்கு அது தட்ட வரமாட்டேங்குது. கற்றுக்கணுன்ற எண்ணம் இல்லை. நான் இத்தனை வயசு ஆகிடுச்சு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, நான் இதை பண்ணுமா அப்படின்னு நினச்சவங்க யாருமே அதை கற்றுக்கவும் இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களால எந்த ஒரு வேலையும் அட்வான்ஸே ஆகலை. ஆனால் அந்த டெக்னாலஜி மாறும்போது, சூழ்நிலை மாறும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு சில விஷயங்களை அன்லேர்ன் பண்ணணும். சில விஷயத்தை கற்றுக்கொண்ட சில விஷயங்களை என்ன பண்ணணும், விட்டுணும். எப்படி விட்டுணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா பார்க்குறது எல்லாமே நமக்கு நடக்காத மாதிரி தான் இருக்குது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசனங்களை, வசனங்களை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது நீ வற்றாத நீரூற்றை போலவும் வல்லமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய், உன் செய்வதெல்லாம் வாய்க்கும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்படிதான் அந்த வசனத்தை படிச்சுட்டு வருவீங்க. வெளியே வந்தால் சுற்றி 4 பேர் உங்ககிட்ட உங்களை சுற்றி கன்று வச்சு நிற்கிற மாதிரி நிற்பாங்க. நான் இப்போ தான் வசனம் படிச்சுட்டு வந்தோம், வெளியே வந்தால் கழுத்தில் கன்னை வைக்கிறாங்க. அப்போது எதை நம்புறீங்க? நான் மரண இருளின் ஒரு மிலிட்ரி ஒருத்தர் சொன்ன சாட்சி, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. அது என்னென்னா, அவர் பார்டரில் நின்றுட்டு இருக்கும்போது கால் உறைஞ்சி போச்சு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்கும் போது அந்த ஐஸில் கால் உறைஞ்சி போச்சு, ஓட முடியாது. இப்போ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவர் ஓட முடியல, கால் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டைம் எடுக்கும்போது தான் தெரியுது கால் மரத்து போச்சு. இப்போ அவரால் காலை தூக்கி வைக்க முடியல. குனியும் போதும் திருப்பி எந்திரிக்க முடியாமல் கிட்ட வந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. அப்போ அவர் மனசில் ஒரு வசனம் இதுதான், ஒரு சின்ன வயசில் படித்த வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த காலை வைக்க முடியல, நான் இங்கே படுத்திருக்காரு. அவங்க சுட்டிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்குது, ஏதோ இவர் மேலே விழுந்திருக்கு, இவர் இருந்ததே தெரியாமல் போயிருக்கு. அவன் பாட்டுக்கு வந்திருக்கான், வந்தவன் சுற்றி பார்த்துட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் கர்த்தர் இவருடைய இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்குது, இவரை காப்பாற்றிருக்கு. சில நேரம் உங்களுடைய ஷீல்டு எதுவுமே உங்களை காப்பாற்றலைன்னா கூட விசுவாசம் என்னும் கேடகம் உங்களை என்ன பண்ண என்றைக்குமே காப்பாற்றும். அவன் கண்ணை மறைச்சு உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எதிரி முன்னாடி வருவான், உங்களை அடிக்கணும்னு தான் கிட்ட வருவான். தூரத்துலேருந்து பார்த்தா தெரிஞ்சாங்க, கிட்ட வந்தா காணுமே. சில இடங்கள் அப்படி வந்திருக்குது. சில ஒரு சாட்சி புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தை அழிக்கணும்னு சொல்லி, குண்டு போடணும்னு சொல்லி பயங்கரமாக பறந்து வந்துட்டு இருக்காங்களா. இவங்க இந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமமாக இருந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து முழு இரவு உபவாச ஜபம், கிராமமே சேர்ந்து ஜபம் பண்ணுது, ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, அங்கே ஒருத்தன் பறந்து வந்திருக்கிறான், வர்றது தெரியுது. ஆனால் அவன் வரும்போது பார்த்தா இவங்களை சுற்றி பெரிய ஒரு டூம், பெரிய ஒரு கலசம் அவங்கள சுற்றி ஏதோ கவர் பண்ண மாதிரி தெரியுதான். அது அவன் பார்க்கும்போது என்ன ஆகுதான், கண்ணு கூசுதான். இவனால டார்கெட் வச்சு சுட முடியல, கண்ணு கூசுது. தேவ தூதர்கள் ஒரு வெளிச்சத்தை போல மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, இவனால பார்த்து அதை சுட முடியல. ரிட்டர்ன் வந்துட்டு அப்புறம் இந்த நியூஸ் அவன் சொல்கிறான், நான் அவங்கள தாக்கணும் தான் இந்த டேட்டில் இந்த டைமில் போனேன், ஆனால் அவங்களை தாக்க முடியல, ஏன்னு தெரியல, கண்ணை மறைச்சிடுச்சு அப்படின்றான். அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த டைமில் ஜபியில் அவனே விழுவான். அப்போ இது எல்லாமே கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னா, அவரை கனப்படுத்துகிற மனுஷனை கர்த்தர் நிச்சயம் கனப்படுத்துவார். மனுஷன் கனவீனப்படுத்துவான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கூட பிறந்தவனே கூட இருக்கலாம், பக்கத்திலே பார்த்து வளர்ந்தவனே கூட இருக்கலாம், இல்லை உங்களை பெற்று வளர்த்தவங்க கூட இருக்கலாம். உங்களை என்ன பண்ணலாம், கனவீனப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் தான் உங்கள் தலையை உயர்த்துவார். மோசேயை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தேவனே, நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி. இதுவரை எங்களை செம்மையாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, மோசேக்கு வழிகளை காண்பித்த தேவன், ஆரோனை கொண்டு பேசின தேவன், மெரியாமின் மூலமாய் தீர்க்க தரிசனத்தை உரைத்த தேவன், இன்றைக்கு ஆண்டு அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி உம்முடைய ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்படிக்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களுக்கு, உம்மை கனப்படுத்துகிற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்படிக்கு, அபிஷேகம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி தாவீது சொன்னது போல, இன்றைக்கு நீர் இந்த இடத்திலும் காண்பித்திரே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டு விரோதமாய் பேசாதபடிக்கும், எங்கள் வாயினால் எந்த ஒரு தூஷண வார்த்தையும் பேசாதபடிக்கும், இது எங்களுக்கு ஆண்டவரே ஆக்கினைக்கு நாங்கள் வழிவகுக்காதபடிக்கும், பிசாசானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவரே
ஆண்டவரே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஒரு ஊழியனை குறித்தும் எந்த ஒரு மனுஷனை குறித்தும் நாங்கள் வாயை திறந்து பேசாதபடிக்கும், எந்த ஒரு தூஷணத்தையும் எந்த ஒரு தீங்கு வார்த்தையும் பேசாதபடிக்கும் எங்களை நியாயம் தீர்க்கிற கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சரீரமாக இருக்கிற சபையை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஒவ்வொரு அவயங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு அவயங்கமும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் தனித்தனியாய் பேய்பராய் ஆசீர்வதிக்கப்படட்டும். முழு சபையாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை சபையிலே காணப்படட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் ஜனங்களை நடத்தட்டும். வாழ்க்கை மாற்றப்படட்டும். புதிய ஒரு வாழ்வு உண்டாகட்டும். புதிய ஒரு ஜீவன் உண்டாகட்டும். இன்று கண்ட எகிப்தினை நீ இனி காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. இனி ஆண்டவரே, இவர்கள் எகிப்தினுடைய வாதை நோய்கள் கொள்ளை நோய்கள் ஒன்றும் வராதபடிக்கு, எந்த தீங்கும் வராதபடிக்கு, எந்த ஒரு இடுக்கமும் வராதபடிக்கு விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலையோடு இருக்கட்டும். அப்பா, உமக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க. விட்டுட்டு வந்த பின்னானவர்களை இனி நோக்கி பார்க்காதபடிக்கு, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை எடுக்கத்தக்கதாய், இனி சிலுவையை பார்த்து முன்பதாக செல்லத்தக்கதாய், என்ன வந்தாலும் உம்மை நம்பத்தக்கதாய், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லத்தக்கதாய் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்க, மனுஷனுடைய வார்த்தை ஆண்டவரே, அது ஆண்டவரே இந்த மண்ணுக்குரியதாய் மாம்சத்துக்குரியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய